இறைவன் ஒருவன், எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்றான். நாம் நீ சனாதனியா இல்லையா என்பதற்கு ஒரு டெஸ்ட்டு. புனர்ஜென்மம் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஆம் என்று சொன்னால் நீ சனாதனி. அதே மாதிரி கர்மத்தில், கர்ம போகத்தில், கர்ம பலன் வருகிறது, அதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஆம் என்றால் நீ சனாதனி. அதே மாதிரி முக்தி அடைய வேண்டும் என்பது கடைசி ஒரு வாழ்க்கையின் லட்சியம். இறைவனை அடைவதே நம் இறுதியான லட்சியம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதில் ஒரு நம்பிக்கை இருந்தால் நீ சனாதனி. இது இல்லை எனக்கு அப்படின்னாக்க நீ சனாதனியாக இருக்க முடியாது. ஸோ சனாதன தர்மம் என்பது இந்து தர்மத்தின் மறுபெயர். தர்ம வாழ்க்கை, தர்மத்தின் பேரிலே நம் வாழ்க்கை வாழ வேண்டும். இதெல்லாம் நமது எல்லா மார்க்கங்களையும் இது இருக்கலாம். ஆனால் இந்த மார்க்கத்தில் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதை சனாதனம் என்று சொல்லுகிறோம். இப்போ வேதம் உருவமற்ற கடவுளை சொல்லுகிறது. அப்படி இருக்க முருகன், விநாயகர் முதலியோர் யார் யார்? இந்த கடவுளின் பல நிலைகள் இருக்கின்றன. கடவுள் ஒன்று தான் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் கடவுள் அறிகிறோம் இல்லைவா? இப்போ நீ கடவுளை எப்படி உணர்கிறாயோ அவர் அப்படி உணர மாட்டார், நான் அப்படி உணர மாட்டேன். இங்கே 200 பேர் உட்காண்டிருந்தோம்னாக்க 200 பேருக்கு 200 விதமான உணர்வுகள் வரும் கடவுளை பற்றி. அப்படி என்றால் கடவுள் பல நிலைகளில் உள்ளார். ஹையஸ்ட் அப்படின்னு சொல்ல போனோன்னாக்க அது உருவமற்ற பெயரற்ற ஒரு நிலை. அதற்கு நிராகார நிர்குண பிரம்மம் என்று பெயர். அதுதான் டாப் லெவலில் இருக்கும். நம்ம வேதாந்தத்தில் படிச்சிங்கனாக்க அதுதான் கடைசி. அதற்கு முன்பு சகுண சாகார பிரம்மம் என்று ஒன்று வருகிறது. அதாவது குணங்களோடு சேர்ந்து உருவங்களோடு சேர்ந்து அந்த பிரம்மம் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறது. ஏனென்றால் அந்த நிராகார நிர்குண பிரம்மத்தை என்னால் அடைய முடியவில்லை, என்னால் யோசிக்க கூட முடியவில்லை. அப்போ என் மேலே கருணை கூர்ந்து அந்த பரபிரம்மம் என்ன செய்கிறது என்றால் சகுண சாகாரமாக என் முன் வருகிறது. அப்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த பிரம்மத்தை பற்றி. அதற்காக சகுண சாகாரத்தில் என்னெல்லாம் தெய்வம் இருக்கிறதோ, இந்த இவர் போட்டிருக்க பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்கிறவர், கேள்வி கேட்டவர், அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் பேர் இருக்கோ எல்லாருமே சகுண சாகார பிரம்மத்தின் ஸ்வரூபங்கள். அப்போ இதில் தாரதமியம் இருக்கான்ற இல்லை. எப்படி முருகனை நீ எப்படி பார்க்கிறாயோ முழுமுதற் கடவுள் என்று, அப்படித்தான் வைணவர்கள் விஷ்ணுவை பார்க்கிறார்கள் முழுமுதற் கடவுள் என்று. அதே மாதிரி சைவர்கள் சிவனை முழுமுதற் கடவுள் என்று பார்க்கிறார்கள். அவரவர்கள் வணங்கும் தேவதையை முழுமுதற் கடவுள் என்று பார்க்கிறார்கள். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் முழுமுதற் நிலையில் அந்த பிரம்மம் இதையெல்லாம் சேர்த்து தான் ஒன்றாக இருக்கிறது. அதனால் இதுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ புராண கதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வரும், அதை நீங்களே படிச்சுக்கலாம். எப்படி விநாயகர் அந்த விக்னத்தை தடுப்பவர் அப்படியெல்லாம் சொல்லணுங்க. அம்மன் சக்தியை கொடுப்பவள், முருகன் ஆரோக்கியத்தையும் யௌவனத்தையும் கொடுப்பவர் அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ 3வது கேள்வி, தியானம் செய்யும்போது ஆரத்தி எடுப்பது எப்படி? இதில் என்ன அவருக்கு புரியலைன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஆரத்தி எடுப்பது எப்படின்னாக்கா ஒரு விளக்கு மாதிரி வச்சுருக்கணும், அதில் கற்பூரம் போடணும், போட்டு அதை ஏற்றணும், ஏற்ற கையால். இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆரத்தி சுற்றினேன், ஆரத்தி சுற்றுறோம். ஸோ கையால் நம்ம சுற்றுறோம். இந்த சுற்றுவது என்பது இது வெறும் சுற்று அல்ல. இப்போ கையில் எடுத்து நான் பாட்டு இப்படி சுற்றுறேன் வச்சுங்க, இப்படி காட்டிட்டு வச்சிடுறேன், அதுவும் ஆரத்தின்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் அது ஆரத்தி இல்லை. காரணம் என்னன்னாக்க அந்த ஆரத்தி என்ற சொல் இருக்குது இல்லையா, அதில் பிரித்து பார்க்கணும். ஆ ரதி, ஆ என்றால் எல்லா வகையிலும், ஆ ரதி என்றால் நமக்கு மனதில் மகிழ்ச்சியை கொடுப்பது. மன்மதன் ரதி என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த ரதி சொல்லுக்கு என்ன பொருள்? மகன் மகிழ்ச்சியை கொடுப்பது. எது நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதோ அதே ரதி என்று சொல்வது. அது ஸ்ரீலிங்கமாக மாற்றி ரதி. இது ஆரத்தி என்றால் ஆரத்தி எடுத்து முடித்த பிறகு உன் மனதில் மகிழ்ச்சி இருக்கிறதா? அப்படி மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அந்த ஆரத்தியை எப்படி செய்ய வேண்டும்? அதற்கு நமது சாஸ்திரங்கள் ஒரு சின்ன ஒரு குறி கொடுக்குறாங்க. எப்படின்னாக்க முதலில் கால்களில் காண்பி, கால்களில் 3 முறை சுற்று,
அதற்கு பிறகு நாபியிலிருந்து ஹிருதயம் வரை இந்த இடத்தை மத்திய போர்ஷன், அந்த இடத்தில் 3 தடவை காண்பி. அதற்கு பிறகு முகத்தில் 3 தடவை காண்பி. 3 3 6 6 3 9 தடவை முடித்த உடனே 3 தடவை ஃபுல், அதான் ஃபுல் ஆக்கிருதி, தலையிலிருந்து பாதம் வரை, பாதத்திலிருந்து தலை வரை 3 முறை சுற்றியெடு. இதற்கு அப்படி செய்தால் உங்கள் மனதில் பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி வர்றதுனால அதற்கு ஆரத்தி என்று சொல்லுவோம். ஆரத்தி எடுக்கப்படுவது இப்படி. இறந்த வீட்டில் உணவு உண்ணலாமா? அடுத்த கேள்வி. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வி. இதற்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன்னா, எப்படின்னாக்க குட்டி கதை பிரபலமாகிட்டு வருது, எல்லோருமே குட்டி கதை சொல்லுகிறார்கள். ஸோ நானும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஸோ ராமகிருஷ்ணருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். சிஷ்யர்னா அவர் நேரடி சிஷ்யர் இல்லை, அவர் பிராமண சமாஜத்தின் ஒரு மெம்பர். பிராமண சமாஜத்திலிருந்து அடிக்கடி ராமகிருஷ்ணன் உட்காந்து ராமகிருஷ்ண திவ்ய நாமெல்லாம் பாடின்னு இருப்பார், அன்னையாரை பற்றி சொல்வார், அதெல்லாம் கேட்டுருப்பார். இவருக்கும் அவர் பிராமண சமாஜத்தில் கடவுள் உருவமற்றவர் என்ற நம்பிக்கைக்கு இருந்தால்தான் பிராமண சமாஜத்தில் நீ மெம்பராக இருக்க முடியும், இல்லைன்னா மெம்பராக இருக்க முடியாது. இவர் பிராமண சமாஜத்தில் மெம்பராக இருந்தாலும் கூட இவர் மனம் என்னவோ சொல்கிறது அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதை விட ராமகிருஷ்ணன் சொல்வது இன்னும் உண்மை அப்படின்னு ராமகிருஷ்ணன் வர ஆரம்பித்தார். அவர் பேர் விஜய் கோஸ்வாமி என்று ஃபுல் நேம். இந்த விஜய் பாபு ராமகிருஷ்ணன் அடிக்கடி வந்து உட்காண்டிருப்பார். இவர் ராமகிருஷ்ணன் மறைந்த பிறகு இவர் தனித்தன்மையாக ஒரு குருவாக மாறிவிட்டார். இவர் வைணவ குலத்தில் பிறந்தவர், கடவுளுக்கு உருவமே இல்லை என்று சொன்னவர். இப்பொழுது கடவுளுக்கு எல்லா உருவமும் ஒத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டார். ராமகிருஷ்ணன் வந்து படிச்சுட்டார். இப்போ ராமகிருஷ்ணரோட சிஷ்யர் மாதிரி தன்னை காட்டிக்கொள்வார். எங்கு சென்றாலும் ராமகிருஷ்ணரை பற்றி தான் பேச்சு. அப்படிப்பட்ட விஜய் கோஸ்வாமி ஒரு ஊருக்கு சென்றாராம். அங்கே ஒரு காளி கோயில். அந்த காளி கோயிலில் ஒரே அமக்களங்க, நிறைய மக்கள்லாம் இருந்தாங்க. அந்த காளி கோயில் வறண்டால தான் இவர் தங்கணும் அன்னைக்கு. ஸோ இவரை தங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரே அமக்களமாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ பேர் வந்து என்ன கஷ்டப்பட்டு பேசி நின்னாச்சு. அவர் கேட்டபோது அவங்க சொன்னாங்களா, உங்களுக்கு முன்னால் இப்போ தான் 3 நாட்கள் ஒரு சாது வந்து தங்கியிருந்தார். அவர் ஒரு துறவி, காஷாய வஸ்திரம் போட்டிருந்தார். அவர் வந்து இங்கே நாங்கள் இந்த காளி கோயிலேருந்து தங்க வைக்கிறது, எல்லாரையும் இங்கே தான் தங்க வைக்கிறோம், அவரையும் தங்க வச்சோம். ஒரு வீட்டிலிருந்து டெய்லி அவருக்கு மதியம் போஜனம் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் இங்கே தங்கினார். நேற்றுக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு தெரியல, காலையில் பூஜாரி வந்து பார்க்குறார், காளி அந்த சன்னதியில் காளி கோயில் அந்த டோர் இருக்கு இல்லையா, அது திறந்துருக்கு, அந்த கதவு திறந்துருக்கு. உள்ள காளி மேலே போட்டு கொண்டிருந்த நகை ஆபரணங்கள்லாம் காலி. அவர் திருடிட்டு போயிட்டார். சாது வந்தார்னு நாங்கள் சாதம் போட்டோம், அவர் பாரு நகையை திருடின்னு போயிட்டார் அப்படின்னு இவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அப்போ விஜய் கோஸ்வாமி சொன்னாரா, அவர் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, யாராவது இளைஞன் குதிரை இருந்தால் குதிரை மேலே போய் அவன் பிடிச்சி கொண்டு வாப்பா அப்படின்னு. சரின்னு ஒரு இளைஞன் போனான், நான் குதிரை மேலே ஏறி அவர் பிடிச்சிட்டான். அவர் போயின்னு இருக்கார், ஒரு மூட்டையை சுமந்துன்னு போயின்னு இருக்கார். அந்த மூட்டையில் என்ன இருக்குனாக்கா, அந்த நகையின் ஆபரணங்கள்லாம் அவர் எடுத்தார் இல்லையா அந்த கோவிலேருந்து, அதெல்லாம் போட்டி வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு நடந்து போகிறார். அவன் பிடிச்சிட்டான், பிடிச்சி குதிரை மேலே எடுத்து திருப்பி கொண்டு வந்துட்டான். கொண்டு எல்லா மக்களும் அங்கே வந்துட்டாங்க, கிராமத்து மக்கள்லாம். அப்போ விஜய் கிருஷ்ண கோஸ்வாமிகிட்ட அவர் கேட்குறார், அவன்கிட்ட, ஏன்பா நீ தானே சாது தானே, நீ சாது இடத்துல இருக்க, இப்போ தான் சாது ஆனியா இல்லை பழைய எவ்வளோ வருஷமாக இருக்கேன்? ஆனால் 10-15 வருஷம் நான் சாதுவாக தான் இருக்கேன். ஊராக நான் சுற்றுவேன், அங்கே எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே தங்கிட்டு அடுத்த 3 நாள் தான் தங்குவேன். நான் 3 இரவுகள் தங்கி நான் போயிடுவேன். இப்போ ஏன் நீ இந்த மாதிரி நகையை திருடினேன், இது தவறு இல்லையா அப்படின்னு? தவறு தான், நான் திருடி இருக்கக்கூடாது தான், ஆனால் நான் திருடிட்டேன். அது என்னப்பா, அது திருட உன்னை உந்தியது யார், எது உந்தியது என்று எனக்கு தெரியாது. நான் இங்கே படுத்துட்டு இருந்தேன், 2 நாளாக சாப்பாடு போட்டாங்க, 3ஆவது நாள் எனக்கு சாப்பாடே வரல. கிராமத்தில் இருந்து 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, ரொம்ப பசிக்கிறது எனக்கு. அப்போ நான் நினச்சேன், சரி கிராமத்துள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த கோவிலை விட்டு கிராமத்துக்கு நான் போனேன். ஏதாவது வீட்டில் சாப்பாடு கிடைக்குமா? எல்லா வீடும் பூட்டி இருந்தது, ஒரே ஒரு வீட்டை தவிர. அந்த அம்மா வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க, ரோட்டில் யாராவது வராங்களே. இப்போ நான் போனேன், என்னை பார்த்துட்டு வா 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 வந்து உட்கார்,
சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்னு சாப்பாடு போட்டாங்க. நிறைய சாப்பாடு போட்டாங்க, விதவிதமான சாப்பாடு. எல்லாத்தையும் சாப்பிட்டேன்டா. வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு வந்து படுத்தேன், நல்லா தூங்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி, அதாவது நேற்று ராத்திரி நடந்த விஷயம்னா, திடீர்னு கண் விழித்தேன் 1 மணிக்கு. அங்கே ரொம்ப சின்னதாக அந்த திரி எரிஞ்சின்றது. அதில் அன்னை காளியின் முகத்தை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்து, சரி கிட்ட போகலாமே அப்படின்னு அந்த கதவு கிட்ட போய் கதவில் சாஞ்சின்னு நான் பிரணாம் பண்ணுறேன். அந்த சமயத்தில் கதவு திறந்து விட்டது. எப்படி திறந்தனாக்க, பூஜாரி இருக்கான் இல்லையா, அவன் போகும்போது லாக் பண்ணாமல் போயிட்டான். ஸோ கதவு திறந்து விட்டது. நான் உள்ளே போனேன். உள்ளே போய் அன்னையார்கிட்ட கால் அடியில் உட்காந்து அன்னையை பார்த்துட்டே இருக்கேன். அந்த திரியை கொஞ்சம் பெருசாக்கி அந்த வெளிச்சத்தில் அப்படியே ஜெகஜோதியாக ஜொலிக்கிற அன்னை. கருஞ்சிலை அது, ஆனால் அவ்வளோ அழகான சிலை, காளியின் சிலை. அதை பார்த்து எனக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சமயத்தான் என் கண்கள் போட்டு கொண்டிருக்கிற அந்த நகை நட்டில் மேலே போச்சு. உடனே எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்தது, இதெல்லாம் திருடிட்டு போயிடலாம். உடனே ஒவ்வொன்றா கட்டி இந்த பொட்டலத்தில் போட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டேன். மற்ற எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, நாமும் ஆச்சரியத்தில் தான் இருக்கோம் இதுவரையில். ஏன்னா இவருக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது? நல்லவர் தானே இவர், ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஆனால் விஜய் கிருஷ்ண கோஸ்வாமிக்கு ஆச்சரியம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, சரி யாருமே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரல சொன்னீங்க, ஒரே ஒரு வீட்டில் மட்டும் சாப்பாடு போட்டேன்னு அந்த வீடு உங்களால் காமிக்க முடியுமான்னு. அந்த வீட்டு அம்மா கூட்டின்னு வாங்க அப்படி. ஸோ இவர் போய் அந்த வீடு காமிச்சார். அந்த அம்மாவை கூட்டின்னு வந்தாங்க. அந்த அம்மாட்ட சொன்னாங்க, நீ சாப்பாடு போட்டியா இவருக்கு நேத்திக்கு? ஆமாம். என்னெல்லாம் போட்டேன் லிஸ்ட்டு சொன்னாங்க. இதெல்லாம் போட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் யாருக்கா நீ சமைச்ச? ஊரே வெளியூர் போயிருக்கு, வெளியில் ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க, நீ மட்டும் வெளியூர் போகாமல் வீட்டில் உட்காந்து இவ்வளோ சமைச்சிருக்க, இதெல்லாம் யாருக்கா நீ சமைச்ச அப்படின்னு. என்னுடைய மாமனாரின் தந்தை அவருடைய சிராத்தம். சிராத்தம் என்றால் 16 நாளோ 15 நாளோ 13 நாளோ ஒருத்தர் வழக்கப்படி எப்படியோ சொல்லுவோம், ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு காரியம்னு சொல்லுவாங்க, அந்த காரியம் செஞ்சுருக்காங்க, அந்த சிராத்தம் செஞ்சுருக்காங்க. அந்த உணவை நான் இவருக்கு படைத்தேன். அப்போ இவர் கேட்டாராம், உன்னோட மாமனாரோட அப்பாவின் குணநலங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லு. அப்போ வெக்கத்தோடு அவருக்கு தலை குடிஞ்சிட்டு சொல்லாமல் இருக்கார். அப்போ விஜய் கிருஷ்ண கோஸ்வாமி மறுபடியும் சீட்டை அவர் சொல்லிட்டு உண்மை சொல்லிட்டா, அவர் ஒரு திருட்டு பேர்வழி. திருட்டு பேர்வழிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு சிராத்தத்தில், அதை நீ உண்டால் அதே குணம் உனக்கு வந்து சேரும். இறந்த வீட்டில் உண்ணலாமா? அந்த இறந்த வீடு என்னுடைய அப்பா வீடு, என்னோடய பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, என்னோடய மாமா வீடுன்னு இருந்தால் அதில் கட்டாயம் உண்டலாம், அதில் தவறில்லை. ஆனால் அறியாத தெரியாத ஒரு வீட்டில் யாரோ உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்கள் கடை ஒரு கஸ்டமர் அவர் கூப்பிடுறார், உங்களுக்கு தெரியாத முன்னும் பின்னும் தெரியாத ஆள், அவர் யாருக்கா சிராத்தம் பண்ணுறன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தால் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு சன்னியாசம் முடிந்த பிறகு எங்கள் குருவானவர் சுவாமி வீரேஸ்வரானந்த மகாராஜ், அவரிடம் நாங்கள் உட்காந்து பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு சன்னியாசி அவரிடம் கேட்டார், இந்த சிராத்த உணவு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதற்கு பொருள் என்ன? அப்போ தான் அவர் இந்த கதையை சொன்னார். இந்த கதையை சொல்லிட்டு சொல்கிறார், பாரு, சாப்பிடக்கூடாது என்று எங்கேயும் ரூல் கிடையாது, சாஸ்திரத்தில் எங்கேயும் எழுதலை சிராத்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படிப்பட்ட கண்டிஷன்? உன்னுடைய பிளட் ரிலேஷன்ஸ் உறவுகள் இருந்தால் அங்கு நீ சாப்பிடலாம். ஏன்னா உன்னை பெரியப்பா பற்றி உனக்கு தெரியும், சித்தப்பா பற்றி உனக்கு தெரியும், தாத்தாவை பற்றி உனக்கு தெரியும், அதனால் கஷ்டம் இல்லை. அந்த வழியில் தான் நீ வந்திருக்க, உன்னுடைய பிறப்பே அவர்கள் மூலமாக, அதனால் நீ சாப்பிடலாம். உறவு இருந்தால். உறவு இல்லாவிட்டால் தெரிந்தவர்கள் அப்படி இருந்தால் சாப்பிடலாமா அப்படின்னா அவர் சொல்கிறார், இது நல்லவர் என்று உனக்கு தெரிந்தால் அங்கு நீ சாப்பிடு. அப்போ இந்த சோஷியல் ஆப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. யாரோ கூப்பிட்ருக்காங்க, கூப்பிட்றதுக்கு நான் போய் தான் ஆகணும், நான் போகலைனாக்க என் பிஸ்னஸ் படுத்துடும், எனக்கு உதவி செய்ய மாட்டார், அப்படியெல்லாம் சோஷியல் ஆப்ளிகேஷன் நிறைய இருக்குது நம்ம சொசைட்டியில். அப்படி இருந்தால் அங்கே போய் சாப்பிடலாமா என்றால், அப்படி இருந்தால் அங்கே போய் சாப்பிடாதே, அங்கு விஷ்ணுவுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் இருக்கும், அந்த பிரசாதத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டு விட்டுவார். அப்படியும் இல்லாமல் மிகுந்த
உணவு அந்த கம்பல்ஷன் அப்படி இருக்குது, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் என்றால் போய் சாப்பிடு. நம்ம குரு சொல்கிறார், போய் சாப்பிடு. வீட்டுக்கு வந்த பிறகு அன்று இரவு உபாசம் செய்து 10,000 முறை ஜபம் செய் அப்படின்னார். அதை கேட்டுட்டு அங்கே இருந்த சாதுக்களை ஒருத்தர் சொன்னால், அதுக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. 10,000 முறை ராத்திரியில் உட்காந்து ஜபம் பண்ணால் அது பெரிய கஷ்டம், அதை விட சாப்பிடாம இருக்கிறது நல்லது சொன்னாங்க. ஸோ இதுதான் சொல்லுவாங்க. ஸோ இறந்தவர்கள் வீட்டில் நீங்கள் பேஷாக உணவு உண்ணலாம். அவர் உங்களுக்கு தெரிந்தவராக உறவினராக இருந்தால். தெரியாதவராக இருந்தால் அங்கு கிடைக்கும் விஷ்ணு பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். இது ராமகிருஷ்ண மடத்தில் தீட்சை பெற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அரிய உபதேசம். அதை நீங்கள் எல்லாரும் கடைப்பிடிக்கலாம். ஏனென்றால் மற்ற இடத்திலும் நாம் பார்க்கிறோம். இது வந்து கூப்பிடும்போது பணிவாக மென்மையாக அவருக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் தீட்சை பெற்றிருக்கோம், அதனால் உங்கள் வீட்டிற்கு வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. அது சோஷியல் ஆப்ளிகேஷனால் இருந்தால் நீங்கள் போக வேண்டும் என்றால் போங்க, போயிட்டு விஷ்ணு பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க. அப்படி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் என்றால் சாப்பிடுங்க, 10,000 தடவை ஜபம் செய்யுங்க, அவ்வளோ. ஸோ இது முடிஞ்சது. கற்பூர ஆரத்தி ஏன் எடுக்கப்படுகிறது? இதில் என்ன கேள்வின்னு அர்த்தம் புரியல எனக்கு. ஏன்னாக்க நீங்கள் தீப ஆரத்தி இருக்குது, தீப ஆரத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, தீபத்தால் ஆரத்தி செய்யலாம், கற்பூரத்திலும் ஆரத்தி செய்யலாம். கற்பூர ஆரத்தின் ஒரு மகிமை சொல்லுவாங்க, கற்பூரம் எரியும் போது அந்த கற்பூரம் தன்னை முழுவதுமாக 100% அர்ப்பணிக்கிறது. அப்படி ஆரத்தி எடுக்கும்போது நாம் நம்மை உணர வேண்டும், நான் கடவுளுக்கு 100% கரைந்து போக வேண்டும். எப்படி கற்பூரம் கரைந்து போய்விடுதோ தீயில், அது மாதிரி அந்த ஆண்டவனிடம் உள்ள பக்தியின் நான் கரைந்து போக வேண்டும் என்ற உணர்வோடு கற்பூர ஆரத்தி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த கேள்விக்கு பாருங்கள், சங்கர மடமும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடமும் அப்படின்னு ஒரு கேள்வி, வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப வித்தியாசம், எல்லாருக்குமே தெரிஞ்ச வித்தியாசம்தான். ஆசிரமம் மடம் இதெல்லாம் வெவ்வேறு விதமான வார்த்தைகள். சாதுக்கள் தங்கும் இடம் என்று பெயர். சாதுக்கள் தங்குவத இடத்திற்கு ஆசிரமம் மடம் இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ கோவில் என்று இருக்குது இல்லையா, அங்கு யாரும் தங்குவது கிடையாது. நடை சாத்தப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா, நடை சாத்திடுவாங்க, உள்ளே போய் யாரும் தங்க முடியாது, பகவான் தான் அங்கே இருக்கணும், தனியாக வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் இந்த ஆசிரமத்தில் மடத்திலும் சாதுக்கள் தங்குகிறார்கள், வசிக்கிறார்கள். அதனால் சொல்லுவாங்க. இதில் நமது சந்நியாச மரபு என்று சொல்லப்படும் ராமகிருஷ்ண சந்நியாச மரபு சங்கர மடத்தின் மரபிலிருந்து வந்தது தான், அதில் சந்தேகம் இல்லை. அதனால் எங்கு சென்றாலும் சங்கர மடம் இருந்தால் நாங்கள் கைகூப்பி வணங்குவோம், அதற்கான தகுதியான மதிப்பை நாம் தருவோம். ஏனென்றால் ஆதிசங்கரர் சந்நியாசிகளின் முறை ஒரு 10 விதமாக அவர் பிரித்து ஆண்டு கொண்டார். அதனால் அதில் ஒரு முறை தான் நமது சந்நியாச மரபு. அதனால் சங்கரமத்திற்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம், அது உண்மைதான். அதை தவிர வித்தியாசம் என்ன என்றால், சங்கர மடம் மிகவும் ஷெய்ப்பாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. அதற்கு பிறகு அது மடிந்து மிகவும் மோசமான நிலையில் ஆர்த்திக், அதாவது பணத்தை சொல்லணும், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம் இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் ரிவைவல் வந்து இப்போ நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு சங்கர மடங்கள் நிறைய விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. மடம் என்றால் என்ன? இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், காசி மடம், இந்த மடம், அந்த மடம்னு போர்டு போட்டிருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா 4-5 சாதுக்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்க பூஜை தன்னோட தவம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கான சேவை செய்வது என்பது இல்லாமல் இருந்த சங்கர மடத்தில் இன்று விவேகானந்தரை பார்த்து, ராமகிருஷ்ண மடத்தின் செயல்களை பார்த்து அவர்களும் பப்ளிக் சேவை என்று எடுத்துக்கொண்டு பலவிதமான சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது ஒரு அற்புதமான ஒரு நல்ல மரபு வந்திருக்கிறது. ஆனால் வித்தியாசம் என்று சொன்ன போனால், சங்கர மடத்தில் சங்கராச்சாரியர் என்று இருப்பவர் ஒருத்தருக்கு தான் சந்நியாச தீட்சை கொடுப்பார். அவர் பக்தர்களுக்கு தீட்சை கொடுப்பார், பலவித பக்தர்களுக்கு. அது ஜாதி மதம் பேதம் ஒன்று இல்லை. சங்கராச்சாரியர் எல்லாருக்குமே யார் போய் கேட்டாலும் அவருக்கு உகந்தது என்றால் அவர் தீட்சை கொடுப்பார். அதான் மந்திர தீட்சை.
ஆனால் சந்நியாச தீட்சை அவர் ஒருவருக்குத்தான் கொடுப்பார். ராமகிருஷ்ண மடத்தில் அப்படி இல்லை. ராமகிருஷ்ண மடத்தில் கூண்டோடு கைலாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மலாம் கூண்டோடு கைலாசம் போகிறவங்க. அதனால் கூண்டோடு நமக்கு சன்னியாசம் கொடுக்குற பழக்கம் இருக்குது. ஒருத்தர் மாத்திரம் இல்லை. இப்போ ராமகிருஷ்ண மடத்தில் பிரசிடெண்ட் போன பிறகு பிரசிடெண்ட்டோட சிஷ்யர் தான் பிரசிடெண்ட்டாக வரணும் என்ற மரபு கிடையாது. ஆனால் சங்கர மடத்தில் அந்த எந்த சங்கராச்சாரியர் தன் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டாரோ அவர்தான் அதற்கு பிறகு தலைவராக வர வேண்டும். இப்படி ஒரு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃப்ரென்சஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ மற்ற டிஃப்ரென்ஸில் நீங்களே கண்டுபிடிங்க. சில மகான்கள் கடந்த ஜென்மத்தை எப்படி காண்கிறார்கள்? இது ஒரு பெரிய கொஸ்டின் தான். இது எவ்ரி மகான் இஸ் சப்போஸ் டு ஹேவ் சம் யோக சித்தி. ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு யோக சித்தி இருக்கிறது. அந்த யோக சித்தியினால் அவரால் பார்க்கும்போது அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிகின்றன. பழைய ஜென்மத்தையும் புரிந்து கொள்வார், வரப்போகிற ஜென்மத்தையும் புரிந்து கொள்வார். நான் சொன்னேன் இல்லையா, 3 வித நேத்திரங்கள் ஞாபகம் இருக்கா? நேத்தி தான் சொன்னேன். முதல் நேத்திரம் என்ன? நரநேத்திரம், ரிஷி நேத்திரம், தேவநேத்திரம். 3 வித நேத்திரங்கள். இந்த தேவநேத்திரம் மூலமாக நீங்கள் பழையதையும் வரப்போதையும் முந்தையும் பிந்தையும் 2ஐயும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி சில பேருக்கு சக்தி இருக்கிறது, யோக சக்தி இருக்கிறதுனால. காலத்தின் ஆழத்தை அனுபவித்தவர்கள் மகான்கள். நம்ம காலம் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறோம், இப்போ 12 மணி ஆக போகிறது நம்ம சொல்கிறோம், இது காலம். இந்த காலத்திற்கு இந்த இப்பொழுதுன்னு சொல்லி முடித்த உடனே அந்த வினாடி, இப்பொழுது அந்த வினாடி இருக்குமா? அது என்ன ஆகிறது? கடந்து போயிடுறது, கடந்த காலமாக மாறிடுறது. நான் இப்பொழுதுன்னு சொல்லும்போது வரப்போகிற அடுத்த வினாடி அது எதிர்காலமாக இருந்தால் கூட நான் இப்பொழுது என்று சொல்லும்போது அது அந்த காலமாக வந்துடுறது. ஸோ காலம் என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு லைன். ஜஸ்ட் கல்பனா பண்ணுங்கள், இந்த மாதிரி லைன். அதற்கு எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிய போன்னு நமக்கு தெரியல. ஆதியும் அந்தமும் இல்லா, அதுதான் இந்த காலம். அந்த மகாகாலம் சொல்லி இந்த காலத்தை ஆட்டி படைக்கிறது மகாகாலன். அதுதான் சர்வேஸ்வரன் ஈஸ்வரன், அதை ஆட்டி படைக்கிறான் இந்த காலத்தை. இந்த காலம் என்பதற்கு பழையது, இப்பொழுது இருப்பது, வருவது என்று நாம் பார்ப்பது இந்த டைம் கடியாரத்தை வச்சு. இப்போ கடியாரத்தையும் நீங்கள் அழிச்சிடுங்க. ஒரு இடம் இருக்கிறது, ஃபின்லேண்ட் என்ற ஒரு இடம். இந்த வருஷம் நான் போகிறதா இருந்தது, கேன்சல் ஆகிடுது ப்ரோக்ராம். அந்த ஃபின்லேண்டில் 6 மாதம் சூரிய வெளி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பகல் இரவுன்னு எப்போ சொல்லுவீங்க? நீங்கள் இரவு எப்போ வரும்? 24 மணி நேரம் ஆனோன்னு இரவு வந்துடுச்சு சொல்கிறோம். நம்ம 10 மணி ஆச்சுன்னா இரவுன்னு சொல்கிறோம். அந்த ஊரில் இரவுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன் ஒளி இருந்துகிட்டே இருக்குது 6 மாதமாக. அவங்கெல்லாம் டைமை பார்த்து தான் சொல்லுவாங்க இந்த டேட் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு டேட் விட முடியாது. நீ தூங்கி எழுந்துட்ட, தூங்கும்போது கூட ஸ்க்ரீன்லாம் போட்டு தூங்கணும், இல்லைன்னா தூக்கம் வராது, அவ்வளோ வெளிச்சம். ஸோ இந்த காலத்தின் மூலமாக நாம் கணிப்பது இருக்குது இல்லையா, பழைய கடந்த காலம் வரும் காலம் என்று. இந்த காலத்தின் இந்த தடுப்புகள், அந்த தடைகள் இல்லாமல் பார்வை யாருக்கு இருக்குமோ அவருக்கு பழைய ஜென்மத்தை பற்றி தெரிய வரும். இதுதான் புத்தருக்கு கிடைத்தது. எல்லாம் நிரந்தரம் அல்ல என்பதை அறிவதற்கு நம்ம சில பேர் எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், இது நிரந்தரம் அல்ல, இது நிரந்தரம் அல்ல என்று அப்படின்னு சொல்கிறத. இதை அறிந்துக்கிறது என்ன விசேஷத்துவம் இருக்குது, என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாம் நிரந்தரம் இல்லை என்ற அறிதலினால் நமக்கு கிடைக்கும் பயன்கள் என்ன? 3 பயன்கள். ஒன்று, நமது பற்றை குறைக்கும். நான் ஒரு வீடு மேலே பற்று வச்சுருக்கேன், கிராமத்தில் ஒரு வீடு. அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி தீப்பிடிச்சு எரிஞ்சு போட்டுது. அந்த வீடு மேலே நான் வச்சுருந்த பற்று இப்போ இருக்குமா? வீடே இல்லையே, யார் மேலே பற்று வைப்பீங்க? அது நிரந்தரம் இல்லை அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு உணர்வு கொடுக்கும். உலகத்தில் நம்மளிடம் வரும் எல்லாமே நிரந்தரம் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது பற்றை குறைக்கிறது. இதை இது என்னுடையது அப்படின்னு ஒரு அகந்தை வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் அதை எடுத்துடும். அதற்கு பிறகு ஆன்மீக விழிப்புணர்வு வரும். இந்த 3 பயன்கள் நமக்கு இருக்கின்றன. நிரந்தரம் நீங்கள் நினைச்சாதான் உங்களுக்கு ஆபத்தை தவிர, நிரந்தரம் இல்லை என்று உணர்ந்தால் உங்களுக்கு மனதில் கஷ்டமே இல்லை. ராமகிருஷ்ண மடத்தில் தீட்சை பெற்று நியமம் கடைப்பிடித்தால் முக்தி நிச்சயமா?
நல்ல கேள்வி தான் இது. நான் எதிர்கேள்வி கேட்கிறேன். முக்தி நிச்சயமா என்று கேட்பவரிடம் கேட்கிறேன், முக்திக்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இல்லை தனம் வேண்டும், செல்வம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும்னு கேட்பாரா? நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னாக்கா முக்தி நீங்கள் கேட்கல. அதனால் முக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது, தீட்சை பெற்றிருந்தால் கூட. ஆனால் முக்திக்கு ஆர்வமுள்ளவராக முமுக்ஷு என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதாவது முக்தி வேண்டும் என்ற என்ற ஆர்வம் அவருக்கு இருக்கிறது. அவர்களுக்கு தான் முக்தி கிடைக்குமே தவிர, முக்திக்கே எனக்கு இஷ்டமில்லை, எனக்கு இப்போ சுகபோக வாழ்க்கை தான் வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு எப்படி முக்தியை கொண்டு தருவார்? அதற்கு பலவித பிறவைகள் எடுக்க வேண்டும். பிறவைகள் எடுத்து நான் எதெல்லாம் வேண்டும் வேண்டும் சொல்லணும், அதெல்லாம் கொடுத்து அதை என்னிடத்திலிருந்து பிரித்து எனக்கு வைராகத்தை உண்டு பண்ணி அதற்கு பிறகு முக்தி வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது முக்தி கிடைக்கும் நிச்சயம். லாஸ்ட் கேள்வி, இது ஒரு இம்பார்ட்டன்ட். நேற்றுக்கு தான் நான் பேசினேன் அதை பற்றி அவர் கேட்டிருக்காரு. ராமகிருஷ்ணன் லோகம் என்று சொன்னீர்களே, அது என்ன? ரொம்ப அற்புதமான கேள்வி இது. ராமகிருஷ்ணரின் லோகம் என்று தனியாக இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால், நான் ராமகிருஷ்ணர் பக்தராக சொல்வேன், ஆம் இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் ஃபிலாசபிக்கலி நீங்கள் இந்த லோகங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் நான் சொல்வேன் இல்லை என்று தான் சொல்வேன். ஏன் அப்படி கேட்டேன்னாக்க, இப்போ நம்ம இதெல்லாம் பாடுறோம் இல்லையா, ஸ்தோத்திரமெல்லாம் பாடுறோம். அதில் என்ன சொல்லுவாங்க? சிவேன சகமோதத்தே, கைலாசத்தில் போய் சிவனுடன் அவன் ஆனந்தமாக இருப்பான். இல்லைன்னா வைகுண்டம் கம்யத்தே அப்படி சொல்லுவாங்க. வைகுண்டத்தை போய் அவன் சுகமாக இருப்பான், விஷ்ணுவோட இருப்பான். யார் யாருக்கு எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம்ங்கிறது இங்கிலீஷில் நாம் ஸ்பியர் என்று சொல்லுவோம். இப்போ ஸ்டாட்டோஸ்பியர், பிளேட்டோஸ்பியர், அந்த மாதிரி பலவித ஸ்பியர்கள் இருக்கின்றன இந்த உலகத்தை சுற்றி. அந்த மாதிரி ஸ்பியர்கள் பல இருக்கின்றன. அந்த ஸ்பியருக்கு ஒவ்வொருத்துக்கும் எந்த தெய்வத்தை நாம் வணங்குகிறேனோ அந்த தெய்வத்தின் கூட்டம், அடியார்களின் கூட்டம் போய் தங்கும் இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு பெயர் தான் ராமகிருஷ்ணன் பக்தர்கள் போகும் இடத்துக்கு பெயர் ராமகிருஷ்ணன் லோகம். கல்கத்தாவில் நான் இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தார், பிரிண்டட் கடிதம். அதில் எழுதியிருக்கு, எனது தந்தையார் பலான தேதி என்று இத்தனை மணிக்கு ராமகிருஷ்ணன் லோகம் சென்றடைந்தார். அப்படின்னா புரிஞ்சுக்கணுன்னா அவர் இறந்து விட்டார் என்று. அவர் இறந்து விட்டார்னு சொல்வதற்கு பதிலாக சொல்ல ராமகிருஷ்ண லோகம் சென்றார். ஏன்னா அவர் பக்தர். ராமகிருஷ்ணன் சொல்கிறார், விஷ்ணு பக்தர் எங்கே போவான்? வைகுண்டத்துக்கு போவான். சிவபக்தர் எங்கே போவான்? கைலாஷம் போவான். அந்த மாதிரி நம்மளும் ராமகிருஷ்ண பக்தர்களாகிய நாமும் ராமகிருஷ்ண லோகம் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்பினோம்னால் அங்கு நிச்சயம் செய்வோம். அங்கு சென்ற பிறகு நம்ம பக்தர்கள் எல்லாரையும் பார்க்கலாம். மறுபடியும் நம்ம கூட்டம் தானே அது, நம்ம அடியார் கூட்டத்தோடு நம்ம இருப்போம். அதனால் மகிழ்ச்சியாக நம்ம அங்கே வாழலாம். இதை சொல்லி இன்று இந்த கேள்வி நேரம் நாம் நிறைவு செய்கிறோம். நமது தெய்வ திருமூரின் அளவற்ற ஆசிகள் உங்கள் எல்லோருக்கும் உரித்தாகுக என்று பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.